5100 கிலோமீட்டர் சென்று வந்திருக்கேன் 10 மாநிலங்கள்ல மோட்டார் சைக்கிள்லயே. இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியம் என்னன்னா 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றது தான் வந்து மகா கும்பமேளா. 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றது வந்து அர்த்த கும்பமேளா. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வர கும்பமேளா வந்து பூர்ண கும்பமேளா சொல்லுவாங்க. இது வந்து மகா கும்பமேளாவுடைய அற்புதமான தீர்த்தம். திருவேதி சங்கத்துல இருந்து உங்களுக்காகவே இதை பல கோடி பேருக்கு என்னால கொடுக்க முடியாது, நிறைய பேருக்கு கொடுத்துட்டேன். இப்ப இருக்கிறத வந்து இந்த காணொலி மூலியமா அனைவருக்கும் இதோட தரிசனம் எல்லோருக்கும் தெளிக்கிறதா வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ணுங்க. நீங்க நினைச்ச காரியம்லாம் நடக்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமான் காணொலியுள்ள போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து நம்ம காட்டிட்டு போகும்போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு பாருங்க. முருகப்பெருமான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, பழனி முருகனுக்கு அரோகரா, கந்தக்கோட்டம் முருகனுக்கு அரோகரா, திருப்போரூர் முருகனுக்கு அரோகரா. இப்படி வந்து நீங்க எப்படி வேணாலும் முருகனை வந்து சொல்லி வழிபடலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராவோட சொல்லுங்க, போதும், போதுமானது. நீங்க எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். சரிங்களா? இந்த வேலை வந்து இமேஜின் பண்ணிக்கங்க. உங்களோட காரியம் அனைத்தும் வந்து வெற்றி பெறும். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அச்சம் வேண்டாம், பயம் வேண்டாம். இந்த வேல் இருக்கும் போது உங்களுக்கு பயமே வரக்கூடாது, வராது. இது வந்து பயம் நீக்கி இந்த வெற்றிவேல், சரிங்களா? அதான் சொல்றது, வெற்றிவேல் வீரவேல். சரிங்களா? பாத்துக்கிட்டீங்களா? இப்போ வந்து நம்ம முருகப்பெருமான் அருளால இன்றைய காணொளி வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி இது எப்படி வந்து உங்களுக்கு பயன்பட போகுது அப்படின்றத பாருங்க. நம்ம அஞ்சாரப்பெட்டியில வந்து வீட்டுல இருக்கிறதுல இதெல்லாம் எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சம் வைங்க. வச்சுட்டு வச்சது மட்டும் இல்லாம இதை வந்து பயன்படுத்துங்க. இப்ப நேரடியா நம்ம காணொலி உள்ள போவோம். சுக்கு, சுக்கிற்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்பது வழக்கத்தில் சொல்லப்படும் பழமொழியாகும். சுக்கு திரிகடுங்களில் கடுங்களில் திரிகடுங்களில் ஒன்று திருக்கடுங்களில் ஒன்று. இப்போ வந்து முதலாவதாக சுக்கு, மிளகு, அதிமதுரம் ஆகியவற்றை நீரில் இட்டு ஊற வைத்து சிறிது நேரம் கழித்து வடிகட்டி குடித்து வர இருமல், சளி, தொண்டைக்கட்டு குணமாகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இருமல், சளி இருக்கும், அப்புறம் தொண்டைக்கட்டு இருக்கும். அப்போ வந்து நீங்க இந்த மாதிரி வந்து பயன்படுத்தலாம். இரண்டாவதாக சுக்கு, திப்பிலி